to Tija Hindi Tuition Center. இன்னைக்கு நம்ம பரீட்சையால another set of important questions அப்ப பார்க்க போறோம். Okay, first மைதான கிரவுண்டு ஏக் காய் ஹே ஒரு கவிதை படிச்சிருப்பீங்க. இப்போ இங்கே பர் வருமா மே வருமா? பர் அப்படின்னா ஆன்னு அர்த்தம், அப்போ மே. இப்போ மைதானத்துக்கு மேலே அப்படின்ட்டு ஆன்சர் வரக்கூடாதுல்ல, அப்போ மே. இந்த ஆன்சரை எடுத்து இங்கே எழுதணும். இங்கே என்ன நுக்தா இருந்தாலும் அப்படியே போட்டுடணும். தும் கோன் ஹை வருமா ஹோ வருமா? ஹோ. தும் வந்தாலே ஹோ தான் வரணும். ஸோ ஹோ. தோத்தே கீ, அப்போ இங்கே கீ. யஹ் கிஸ்கி கிதாப் ஹே, உஸ்கான அவனோட இங்கே கொஷின் மார்க் இருக்கு. கொஷின் மார்க் வந்தா கிஸ்கிங்கிற வேர்டு வரணும். ஓகே, அடுத்தது ஆப் முஜே ஹிந்தி படியே சிக்காயே. இங்க படியேன்னா படிங்கன்னு அர்த்தம், சிக்காயேன்னா சொல்லி கொடுங்கன்னு அர்த்தம். அப்போ சிக்காயே. ஓகே, அடுத்தது மைதான் மே காய் பைல். இங்கே ஒரு அனிமல் இங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்கு. அப்போ और and ரெண்டு இருந்துச்சுன்னா और வரணும். ये गोपाल के अध्यापक है. नाम गणेश, गणेश इज a boy name, அதனால மேராம். அடுத்தது आप गरम दूध पियो पीजिए. आप வந்திருக்கு, ஸோ ஈஏல முடியணும், பிஜிஏ. नेक्स्ट स्कूल की ओर के सामने एक छोटा तालाब है. அப்போ के सामने. ஆன்சர்ஸ் எடுத்து இந்த லைனை தொட்டு கீழே தான் எழுதணும், இந்த லைனுக்கு மேலே எழுதக்கூடாது. இப்போ மேஜ் ஜமீன் पर है, मैदान में गाय बैल, அப்போ और तुम कौन हो? மை பாப் கி ஓர் கே பாஸ். கே பாஸ்னா பக்கத்துலன்னு அர்த்தம், பைட்டுங்க, நான் அப்பா அம்மாவுக்கு பக்கத்துல உட்காருவேன். गाय का दूध मीठा और पतला होता है. सो गाय का. मेज जमीन पर है, तुम कौन हो? तोते की चूस, मेरा नाम. சாரி, आप गरम दूध पीजिए. இதை எடுத்து இங்க நம்ம எழுதிடணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு போகலாமா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, நாமளாக தான் ஓனாக எழுதணும். அங்கே ரெண்டு ஆன்சர்ஸ் இருந்து ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணோமா, இதில் நாமளாக எழுதணும். மூஹ்மே தாந்த் ஹோத்தே ஹே, வாய். மூணா வாய், தாந்த்னா பற்கள், அப்போ நம்ம வாயில பற்கள், இசை ப்ளூரல், அப்போ ஹை. மகாபலிபுரம் கி யாத்ரா கைசி ரஹி, क्वेश्चन வந்திருக்கு, ஸோ सी रही. तुम हाथों से अच्छे काम करो. वहाँ இங்கே இச்சா வந்திருக்கு, ஸோ அது கீவேர்டா வச்சுக்கிட்டா बार बार. बार बार जाने की इच्छा होती है. मंदिरों की मूर्तियां बहुत सुंदर हैं. हम आंखों से देखते हैं. भारत के उत्तर में हिमालय पहाड़ है. भारत में कई धर्मों के
लोग रखते हैं वहाँ அப்ப இச்சா வந்தா बार बार त्योहार அப்ப நம்ம இன்னைக்கு இதுல பார்த்ததுல 2 டைப்ஸ் நம்ம படிச்சிருக்கோம். ஒன்று ஈசாயி செலிப்ரேட் பண்ற கிறிஸ்மஸ் ஒன்று, இன்னொன்று முசல்மான் செலிப்ரேட் பண்ற ஈத் ஒன்று. ஸோ டோட்டலாக 2 டைப்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் நம்ம படித்தோம். அதனால இங்கே தோ பிரகார் அவ்வளோதான். பிரகார்னா டைப்புன்னு அர்த்தம். பாரத் मेरा देश है वह कलम है त्योहार இப்பதான் படிச்சோம். பிரகார்னா दो. அடுத்தது मुसलमान लोग नमाज पढ़ते हैं आदमी के दो हाथ और மனுஷனுக்கு 2 கைகள் இருக்கு. ஸோ दो हाथ होते हैं. அப்ப आदमी திரும்ப दो के दो हाथ. भारत के उत्तर हिमालय पहाड़ அடுத்தது மகாபலிபுரம் யாத்ரா रही कैसी रही मंदिरों की मूर्तियां बहुत सुंदर हैं. இங்க சாரி ஃபுல் ஸ்டாப் வைக்க கூடாது. भारत में कई त्योहार मनाए जाते हैं. ஓகே, இப்போ இந்த ஃபில்அப் பண்ணுங்க. இப்போ மேட்சிங் எப்படின்னா இது ஃபர்ஸ்ட் இது ஆன்சர் படிச்சு பாருங்க. धोता है पी रही है का जुलूस है की और भक्ति है बोलते हैं. இப்போ இதில் இதுக்கு எது சம்மந்தம் வருது பாருங்க. நதி சமுத்திர நதின்னு வந்தாலே பக்தி ஹை வரணும். இங்கே இருக்கு இது. அப்போ இது ஆன்சர் 1. இதை எடுத்து இங்கே நம்ம எழுதணும். கீ இந்த லைனுக்கு கீழே और பக்தி ஹை எழுதிடலாமா? ஓகே. அடுத்தது யஹ் காந்தி ஜெயந்தி. அப்போ கா ஜுலூசைன்னு படிச்சிருந்தோம். இது செகண்ட். இதை எடுத்து இங்க எழுதணும். இதை மோஸ்ட்லி இங்கே மென்ஷன் பண்ணல, பென்சிலில் மென்ஷன் பண்ணணும். இங்கே எழுதுறது மட்டும்தான் பென்னில் எழுதணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் हम मुंह से बोलते हैं இது 3. दो भी இங்கே दो இருக்கு, दो இது 4. बिल्ली दूध पी रही है பின் இருக்கா, இப்போ 5. இது எல்லாமே இப்போ நான் ரெட்டில் நோட் பண்ணியிருக்கேன்னா இப்போ நான் அங்கே போய் எழுதணும் அப்படின்னா நம்ம ப்ளூ இங்க் இருக்கும்ல, அதில் இங்கே எழுதணும். பென்னில் தான் இங்கே எழுதணும். போல்தே ஹே. அடுத்து 4 எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ தோத்தா ஹே. 4th ஆன்சர் தெரியுமா? 5th ஆன்சர் பி ரஹி ஹே. ஓகே, எழுதிட்டு அப்புறம் இரேசர் எடுத்து இதெல்லாம் எரேஸ் பண்ணிடு. பென்சிலில் தானே நோட் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம பென்சில் நோட் பண்ணதெல்லாம் டிலீட் பண்ணிடு, இது எரேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ அடுத்தது எழுதலாமா? மறுபடியும் பென்சில் எழுதுறோன்னு வைங்களேன். இப்போ யஹ் ஸ்கூல் கா பாஹ். அப்போ இது 1. அடுத்தது நதி சமுद्र की ओर बहती है. இது 2. उसका घर बड़ा है. 3. यह गांधी जयंती का जुलूस है. 4. हम मुंह से बोलते हैं. இதை பென்சிலில் நோட் பண்ணிக்கிட்டோமா? இப்போ அடுத்தது நம்மளுடைய பென் எடுத்துக்கணும். பென் எடுத்துக்கிட்டு ஆன்சர்ஸ் எழுதலாமா? 1 எங்கே இருக்கு, இங்கே எழுது, இங்கே இருக்கு 1. அதை பார்த்து கா பாஹ் ஹே எழுதிட்டோமா? அடுத்தது 2. அடுத்து இங்கே என்ன எழுதிருக்குது, கி ஓர் பக்தி. அதை பார்த்து எழுதிடலாமா? இங்கே ஓர்
பக்தி ஹே. அடுத்த 3 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ இங்க 3க்கான ஆன்சர் இங்க எழுதுங்க. படா ஹே. 4க்கான ஆன்சர் கா जुलूस है. அடுத்த 5க்கான ஆன்சர் बोलते हैं. ஓகேவா? ஆன்சர்ஸ் எழுதியாச்சா? இப்போ இரேசரை எடுத்து இதெல்லாம் நம்ம ரப் பண்ணிடணும். ஓகே, பேப்பர் எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு மார்க் தருவாங்க. அடுத்தது மறுபடியும் பென்சிலில் நோட் பண்ணிக்கலாமா? பென்சிலில் ரொம்பவே லைட்டாக நோட் பண்ணணும். பாரத் பகுத் விஷால் தேஷ் ஹை. நதி சமுத்திரம். அப்போ என்ன வரணும்? இங்க கி ஓர் பகதி ஹை. ராம் பரத். இங்க சே படா ஹைங்கிறது ஆன்சர். यह किसकी किताब है? 5 वहां देखो थाली में एक सेब. थाலின்னு வந்தா பிளேட். அப்போ பிளேட்ல ஆப்பிள், சேப்னா ஆப்பிள். இப்போ இதை நம்ம பென்ல எழுதிடலாமா? பாரத் 1 எங்க இருக்கு? இங்க இங்க இருக்கு. அதை எடுத்து இங்க எழுதலாமா? பஹுத் இங்க அப்படியே பார்த்து எழுதுங்க. விஷால் விஷால் தேஷ் है. सेकेंड என்னது? की ओर बहती है. बहती है எழுதிடலாமா? தேர்ட் நம்பர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ இந்த ஆன்சரை எடுத்து இங்க எழுதலாமா? சே படா ஹே. 4த்துக்கான ஆன்சர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதை எடுத்து இங்க எழுதலாமா? கிதாப் ஹே. அடுத்து 5th நம்பர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த ஆன்சர் எடுத்து இங்க எழுதணும். एक सेब है. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். சாரி, அதுக்கப்புறம் இங்கே பென்சில் எழுதுனதை மறக்காமல் இரேஸ் பண்ணிடணும். ஓகேங்களா கிட்டூஸ்? எல்லாரும் இரேஸ் பண்ணிடுங்க. இரேஸ் பண்ணியாச்சா? அடுத்த பென்சில் எடுத்துக்கலாம். அடுத்து மென்ஷன் பண்ணலாமா? ராம் பரத். ராம் பரத்னு வந்தாலே சே படா ஹே தான் வரும். ஸோ இங்கே 1. தோவி கப்படா தோ. அப்போ இங்கே எங்கே தோ இருக்கு? இங்கே இருக்கு. இது 2. டாக்கியா பத்திர. டாக்கியானா போஸ்ட்மேன். அப்போ லாத்தா ஹே. இங்கே 3. யஹ் காந்தி ஜெயந்தி. அப்போ இங்கே ஜுலூஸ். இங்கே 4. ஹம் மூசே वो இங்க இப்போ கடைசி எது மென்ஷன் பண்ணாம இருக்கு? இது ஒன்று தான். அப்போ இதுதான் 5த்துக்கான ஆன்சர். இந்த மாதிரி கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெண்ணை எடுத்து எழுதிடணும். அப்போ ஃபர்ஸ்ட் இங்கே எங்கே இருக்கு? 1 நம்பரு இங்கே இருக்கு. இதை பார்த்து எழுதிடலாமா? இங்கே செகண்டுக்கானது எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. தோ ரஹா ஹே. தேர்டு இங்கே இருக்கு. लाता है. 4th இங்க இருக்கு. जुलूस है. 5th இங்க இருக்கு. இங்க இருக்கு. बोलते हैं. இப்போ எழுதியாச்சா? இப்போ எரேசர் எடுத்து பென்சிலில் மார்க் பண்ணதை நம்ம இரேஸ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான். இப்போ மேட்சிங்கு ஃபிலிப்ஸ்ல உங்களுக்கு எழுத தெரியுமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு என்னென்ன இருக்கோ அதை பார்க்கலாம் நம்ம. சரியா? தேங்க்யூ.